Hello everyone, welcome back to most important video. சரிங்களா? ஸோ இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை நீட்டில் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியல ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு காமனான விஷயம் படிக்கிறது இல்லை, பேக்லாக் வச்சுருந்தோம் சார் அப்படிங்கிறது வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம். சரி, பேக்லாக் வந்து ஒன்றால் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? எப்படி கேஜிஎஃப்ல இருக்கும் தெரியுமா, வைலன்ஸ் அந்த டைலாக் வந்து நீ பேக்லாக்னு போட்டால் கூட அந்த டைலாக் வந்து உனக்கு பொருத்தமாக இருக்கும். என்னது? பேக்லாக் ஐ டோன்ட் லைக் இட், ஐ அவாய்ட். கரெக்டாக இல்லையா? நம்ம எல்லாருமே பேக்லாக் என்ன பண்ணுவோம், அவாய்ட் பண்ணதை ட்ரை பண்ணுவோம். ஆனால் பேக்லாக் லவ்ஸ் மீ, ஐ கேனாட் அவாய்ட். பேக்லாக் என்னை பிடிச்சிருக்கு, அதனால் என்ன பண்ண முடியல, என்னால் அவாய்டே பண்ண முடியல. அந்த பேக்லாக் கூடயே வந்துடுது. நம்ம என்னதான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த பேக்லாக் கூட வரதுனால நம்ம என்ன பண்ண முடியல, பேக்லாக் இல்லாமல் போக முடியல. ஸோ சார் நீட்டில் இவ்வளோ நாள் நான் படிக்கவே ஆரம்பிக்கல சார், இன்னும் எவ்வளோ நாள் மிச்சம் இருக்குது, குத்துமதிப்பாக பார்த்தீங்கன்னா 235 நாள் கிட்டே இருக்குது. ஓகே, சப்போஸ் நீட் எக்ஸாம் கரெக்டான டைமில் நடந்தால் ஓகே. ஸோ சப்ஜெக்ட் டு மாஸ்டர் லிஸ்ட். இப்போ நல்லா பாரு, நீ 210 நாள்னு கூட கணக்கு எடுத்துக்கோ. சரியா? ஏன்னா 20 நாள் டெஸ்ட் எழுதுறதுக்கு தேவை, ரிவைஸ் பண்ணுறதுக்கும் தேவை. அது இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உடம்பு முடியல, இது முடியல, அத்தை பொண்ணு கல்யாணம், ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, இப்படி போயிட்டீங்கன்னா அந்த 20 நாள் வேஸ்ட் ஆயிரும். சரியா? ஸோ ப்ராப்பராக ரிவிஷனுக்கு வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. அப்போ நல்ல பாரு, அதை விட்டால் உன்னிடம் 7 மாதம் இருக்குது. கரெக்டாக இல்லையா? இந்த 7 மாதத்தில் நான் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் நீட். அப்போது இந்த ஃபஸ்ட்டு உன்னோட பிரச்சனை என்னென்னா பேக்லாக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்லாக் வந்து இருந்துச்சுன்னா உங்களால் கரண்ட் லெக்சர்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. சரி, இப்போ நான் போய் இன்ஸ்டியூட்டில் சேரலாமா அப்படின்னு கேட்டால் என்னோட அட்வைஸ் கண்டிப்பாக இன்ஸ்டியூட்டில் இப்போ போய் சேர்றது இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்டுமே உனக்கு ரெக்கார்டட் லெக்சர்ஸ் தர மாட்டாங்க. அவங்க கரண்ட்டாக என்ன நடத்துகிறாங்களோ அதையே தான் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனமான ஐடியா. ஏன்னா half ஆஃப் த சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும் இன்ஸ்டியூட்டில். அப்போ இனிமேல் படிக்கிறவங்க நாங்கள் செல்ஃப் ஸ்டடி மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் வேணும்னா எங்கள் கோர்ஸை ஜாயின் பண்ணலாம். எல்லா ரெக்கார்டட் லெக்சர்ஸும் உங்களுக்கு அதிலே கிடச்சிரும். ஓகேவா? ஃபீஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து நான் பின் கமெண்ட்டில் கொடுத்துட்றேன். கொடுக்க மறந்துட்டேன்னா ஞாபகப்படுத்தி ப்ரொவைட் பண்ணிடலாம். இப்போ நல்லா பாரு, 7 மந்த்து உங்ககிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 96 சாப்டர்ஸ். கரெக்டாக இல்லையா? இதில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை மட்டும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 14 28 அதில் ஒரு 28ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 56 இருக்குது, அங்கனுக்குள்ளே மிச்சம் இருக்குது ஒரு 40. கரெக்டாக? ஸோ 56 லெசன் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, ஒரு 40 லெசன் வந்து பயாலஜி. ஓகே, நான் ரஃபாக சொல்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. சரி, இப்போது இந்த 56 லெக்சர்ஸை நீ எத்தனை மாதத்தில் ஃபினிஷ் பண்ணணும்? அப்போ அப்ராக்சிமேட்லி சொன்னால் இது எத்தனை வாரங்கள் அப்படின்னா 7 மந்த்னா 28 வீக்ஸ். ஆமாவா இல்லையா? அப்போ ஃபிசிக்ஸை ஃபிசிக்ஸ் இல்லைன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்லா பாரு. லெட் மீ டேக் ஃபிசிக்ஸில் ஒரு 28 சாப்டர் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் ஒரு 28 இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ வீக்லி ஒரு ஃபிசிக்ஸும் ஒரு கெமிஸ்ட்ரி லெசன் நீ முடிக்கணும். இதுதான் உன்னோட டார்கெட். வீக்லி என்ன பண்ணணும்? ஒரு ஃபிசிக்ஸ் சாப்டரும் ஒரு கெமிஸ்ட்ரி சாப்டர் முடிக்க வேண்டும். பயாலஜிக்கு அதே மாதிரி வீக்லி வந்து ஒரு 1.5 சாப்டர் முடிக்கணும். ஓகேவா? ஸோ நல்லா பாரு, வீக்லி ஒரு ஃபிசிக்ஸு ஒரு கெமிஸ்ட்ரி சாப்டர். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 சாப்டர் முடிக்கணும். இப்படி முடிக்கணுமா கண்டிப்பாக அப்படின்னா எஸ். சார் நான் இன்னும் லேட் ஆரம்பிக்கிட்டான் அப்போ நான் 1 வீக்கில் நீ 2 சாப்டர் முடிக்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் கூட வரலாம். சார் இது எப்படி சார் சாத்தியமா? நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணால் இது என்னால் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நான் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸாக டீச் பண்ணுறேன். அதனால் ஒரு லெசனுக்கு எந்த அளவுக்கு எனக்கு டைம் தேவைப்படுங்கிறது எனக்கு அக்யூரேட்டாக தெரியும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிசிக்ஸோட 2nd வால்யூம் புக் மட்டும் எடுத்துக்கலாம். 12th இந்த செமிகண்டக்டர்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் முடிக்கிறதுக்கு 4 லெக்சர்ஸ் போதும். சரியா? 4 லெக்சர். ஒரு லெக்சர் பார்த்தீங்கன்னா 2 hours லெக்சர். நியூக்ளியர் லெசன் முடிக்கிறதுக்கு 4 லெக்சர். ஆட்டம் லெசன் முடிக்கிறதுக்கு 3 லெக்சர். டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் வந்து 4. ஓகே, ஸோ இது வந்து உன்னோட ஸ்பீடை பொறுத்து +1 கூட போகலாம். அதாவது நான் சொல்கிறது வந்து நான் எடுக்கிற ஃப்ரீக்வன்சியில் இருக்க லெக்சர்ஸ். ஓகே, அந்த லெக்சரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா உனக்கு PYQ கிடைக்கும். சரிங்களா? உன்னோட CBSE புக் எக்ஸாம்பிள் கொஷின், ஸ்டேட் போர்ட் புக் எக்ஸாம்பிள் கொஷின் எல்லாம் கிடைக்கும். நிறைய மாடியூலில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஹோம்ஒர்க் கிடைக்கும், DPP கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நீ வந்து தனியாக உட்காந்து படிக்கிறேன்னா உனக்கு எந்த டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ டைம் அலாட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது.
சரியா? ஸோ அது தெரியாதனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் தேவையே இல்லாத டாப்பிக்கில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்போ பெஸ்ட் மெத்தட் என்ன, இப்போ கூட கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒன்று கெட்டு போகல. ஓகே, இப்போ நல்லா பாரு, இந்த இது கரெக்டாக 12 + 5 15 லெக்சர் கரெக்டாக இல்லையா? இந்த 15 லெக்சர் நீ முடிக்கணும்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ டைம் தேவை? இதுக்கு நான் எப்பயும் கொடுக்குற ஒரு டைம் டேபிள், அதை நம்மளோட இந்த டைம் டேபிள் வச்சுக்கலாம். இப்போ நல்லா பாரு, நீ ஆல்ரெடி பேக்லாகில் இருக்கு கரெக்டாக இல்லையா? இப்போ வரைக்கும் டெஸ்ட் எவ்வளோ போயிருக்கு? 7 டெஸ்ட் போயிருக்கு. இப்போ நல்லா பாரு, 7 டெஸ்ட் தான் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் சரியா? நீ வந்து கண்டிப்பாக இதை விட வேகமாக முடிக்கணும். நான் சொன்னது ரொம்ப நான் மெதுவாக பண்ணுறேன், ஏன்னா 20 நாள் ரிவிஷனுக்கு ரொம்ப கம்மி. நீ ரிவிஷனுக்கே பார்த்தோன்னா 50-60 நாள் கொடுத்து தான் ஆகணும். சரியா? இங்கேயும் எறும்பு கடிக்குது. 50-60 நாள் என்ன பண்ணணும், ரிவிஷனுக்கே நீ கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப நான் சொன்னது மேக்ஸிமம் கேஸ் நீ இவ்வளோ ஸ்லோவாக படித்தாண்டு. ஓகேவா? இப்போது நல்லா பார்த்தனா 7 டெஸ்ட்டு போயிருக்கு. இது நீ டெய்லி ஃபாலோ பண்ண போகிற டைம் டேபிள். அப்போது 7 டெஸ்ட்டு தான் போயிருக்குன்னா நீ டெய்லி உட்காந்து டெஸ்ட் எழுத போகிறது கிடையாது. ஆமாவா இல்லையா? இப்போதைக்கு டெஸ்ட்டை ஒரு 2 மாதத்துக்கு தள்ளி கூட வச்சிரு. டெஸ்ட்டை என்ன பண்ணிடு, 2 மாதத்துக்கு கொஞ்சம் தள்ளி வை. அப்போது 2 மாதத்துக்கு இந்த டெஸ்ட்டோட ஸ்லாட்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குமா இருக்காதா? இப்போ நல்லா பாரு, பயாலஜி டைமில் உட்காந்து பயாலஜி படி, கெமிஸ்ட்ரி டைமில் உட்காந்து கெமிஸ்ட்ரி படி, ஃபிசிக்ஸ் டைமில் உட்காந்து ஃபிசிக்ஸ் படி. டெய்லி ரிவிஷன் டைமில் ரிவைஸ் பண்ண, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சொல்கிறது புரியுதா? பயோ டைமில் பயோ, கெமிஸ்ட்ரி டைமில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் டைமில் ஃபிசிக்ஸ். அவங்க டைமை மாற்ற வேண்டாம். நீ எக்ஸ்ட்ரா டைம் எங்கேருந்து எடுத்துக்க போகிற? டெஸ்ட்டிலேருந்து. நீ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாரு, ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் டெஸ்ட்டு டைமு. அப்போது 2 மாதத்துக்கு எத்தனை நாள்? 60 நாள். 60 நாளைக்கு நீ 4 hour உட்காந்தா சரியா? பேக்லாக்லாம் அவ்வளோ டைமில் ஆகாதுன்னு முடிக்கிறது ரொம்ப ஈஸி. 60 நாளைக்கு நீ 4 மணி நேரம் உட்காந்தா எவ்வளோ டைம் ஆகும்? 240 hours வந்துட்டு இருக்கும். கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? 2 months நீ டெஸ்ட் எழுதலை அப்படின்னா 60 நாளைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் இருக்கும் அப்ராக்சிமேட்லி. அப்போனா எத்தனை ஹவர்? 240 hours டைம் உன்கிட்ட இருக்க போகுது. இந்த 240 hours நீ எப்படி யூஸ் பண்ண முடியும்? இப்போ நல்லா பாரு, நீ இது 15 லெக்சர்ஸ், ஒரு லெக்சர் 2 hourன்னு எடுத்துக்கோ. அப்போ இந்த லெக்சரோட டோட்டல் டியூரேஷன் என்ன ஆயிடுச்சு? 30 hours. கரெக்டாக இல்லையா? நீ 30 hour லெக்சருக்கு 30 hour கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் சார் அப்படின்னா, நல்லா பாரு, வீடியோ லெக்சர் 2 hour லெக்சர். லைவில் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும். அப்படிங்கிறதுனால நான் நடுவில் ஏதாச்சும் கதை, ஏதாச்சும் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி சரியா, என்னோடய ஓன் ஸ்டோரி, அனெக்டாட்டலு சரியா, சும்மா ஏதாச்சும் ஃபன் பண்ணுறோம், கரண்ட் அஃபேர்ஸு அதெல்லாம் நடுவில் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா 2 மணி நேரம் லெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் லைவில் உட்காந்து பார்க்குறாங்கன்னா அவங்க டைவர்ட் ஆகிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அது ரிலேட்டடான ஃபேக்ட்ஸு, டெய்லி அஃபேர்ஸ், நம்ம இந்தியாவில் என்ன நடக்குது அது எல்லாத்தையும் சும்மா ஒரு காமிக்கல் வே ஆகட்டும், ஒரு செட்டாயர் வேல ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் நீ உட்காந்து நீ பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அப்போ நல்லா பறந்த 30 hour லெக்சரில் கண்டிப்பாக எல்லா லெக்சர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கதையெல்லாம் எடுத்து விட்டேன்னு சொன்னால் உனக்கு 1/2 hour to 1 hour கம்மியாகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ நீ என்ன பண்ண, இந்த வீடியோவை ஒரு 1.5x - 2x ஸ்பீடில் வச்சு பாரு, உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோ. அப்போது இந்த 30 hour லெக்சரை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 15 hours ஆக போகுது. கரெக்டாக இல்லையா? 15 hours இந்த 4 லெசன் ஓவர் ஆயிரும். இதே மாதிரி தான் எல்லா லெசனுக்கும் சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இது இருக்கும், ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸ்க்கு ஒரு 10 லெக்சர், இதுக்கு ஒரு 4 லெக்சர். அப்போ அகைன் இது ஒரு அப்ராக்சிமேட்லி 15 லெக்சர்னு கணக்கு வச்சுக்கோயேன். அப்போ அகைன் இதுக்கு ஒரு 15 hour. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ இது எல்லாத்துக்கும் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கில் ஒரு ஃபர்ஸ்ட் 4 லெக்சருக்கு மட்டும் அதிகமாக டைம் ஆகும். ஒரு 10 லெக்சர், ஒரு 10 லெக்சர், ஒரு 7 to 6 லெக்சர். ஓகே, 7 வச்சுக்கலாம். ஸோ இது எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த லெக்சர் என்னது? மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், EM வேவ். இப்போ நல்லா பாரு, இது 30 மணி நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு 30 hourன்னு எடுத்துக்கோ. இது 10, இது ஒரு 20.
அப்போ நல்லா பாரு, இங்கே ஒரு 50 ஹவர், இங்கே ஒரு 30 ஹவர், டோட்டல் எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுது? 80 ஹவர்ஸ். இந்த 80 ஹவர்ஸ் நீ கொடுத்தனா உன்னால் என்ன பண்ணிட முடியும்? 12th ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். நான் சொல்கிறது தெளிவாக புரியுதா? அப்போ 80 ஹவர்ஸ் நீ ப்ராப்பராக உட்காந்து ஸ்பெண்ட் பண்ண என்ன பண்ணலாம்? 12th ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த 12th ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 80 ஹவர்ஸ் நீ எங்கேருந்து எடுக்க போகிற? நீ வந்து இந்த டைம் டேபிள் இருக்க பற்றியா, இதில் இருக்க இந்த டெஸ்ட் டைம் மட்டும்தான் எடுத்துக்க போகிற. பயோ டைமில் உட்காந்து ஆஸ் யூஷுவல் பயாலஜி போகட்டும், கெமிஸ்ட்ரி டைமில் உட்காந்து கெமிஸ்ட்ரி ஆஸ் யூஷுவல் போகட்டும். டெஸ்ட் டைமை மட்டும் எதுக்கு அலாட் பண்ணு? உன்னோட பேக்லாக் கிளியர் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த வழியை என்ன பண்ணலான்னா, நீ கரண்ட் சிலபஸ்லையும் டெஸ்ட்டில் இருப்ப. இல்லை சார் நான் ஃபஸ்ட்டு பேக்லாக் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நல்லா பாரு, இந்த ஃபிசிக்ஸ் டைமையும் சேர்த்து இங்கே ஃபிசிக்ஸ்க்கு எடுத்துக்கோ. என்ன சார் சொல்கிறீங்க புரியல? நல்லா பாரு, நீ வந்து கரண்ட் லெக்சர் லைவ் லெக்சர் பார்க்கல அப்படின்னு சொன்னால் நீ வந்து என்ன பண்ணு, ரெக்கார்டு லெக்சரில் இறங்கிடு. ரெக்கார்டட் லெக்சரில் போகிற அப்படின்னு சொன்னால் இங்கே பார்த்தோன்னா டெஸ்ட் டைம்லேயும் ஃபிசிக்ஸ் உட்காந்து படி, ஃபிசிக்ஸ் டைம்லேயும் ஃபிசிக்ஸ் உட்காந்து படிக்க போகிற. அப்போ பேக்லாக் இன்னும் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிருமா ஆகாதா? சரி, இப்போ நான் கெமிஸ்ட்ரி முடிக்கணும், அப்போ என்ன பண்ணுறது? நல்லா பாரு, இந்த ஃபிசிக்ஸ் டைமை விட்டுரு. அப்போ நீ என்ன பண்ணலான்னா, என்னை பொறுத்த 1 வீக் ஃபிசிக்ஸ் அண்டு டெஸ்ட் டைமில் உட்காந்து ஃபிசிக்ஸ் படி, 1 வீக் கெமிஸ்ட்ரி அண்ட் டெஸ்ட் டைமில் உட்காந்து கெமிஸ்ட்ரி படி, 1 வீக் பயாலஜி அண்டு டெஸ்ட் டைமில் உட்காந்து பயாலஜி படி. 21 days இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணு. சரியா? 21 நாளில் நீ இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணனா ஒன்னால் ஈஸியாக இந்த ஹேபிட்டை அடாப்ட் பண்ணிட முடியும். ஹேபிட்டை அடாப்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் ஈஸியாக ஒன்றால் என்ன பண்ணலாம், இதே கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணுனா 3 months மேக்ஸிமம். சரியா? எல்லா பேக்லாக் கவர் ஆகிடும். 3 months எல்லா பேக்லாக் கவர் ஆகிடும். ஆனால் நீ இதில் டெடிகேட்டடாக இருக்கணும். ரிவிஷன் டைமில் டெய்லி உட்காந்து படித்ததை ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, நாங்கள் வந்து எங்கள் லெக்சர் நோட்ஸ் கொடுத்துருவோம். அப்போ லெக்சர் நோட்ஸை பார்த்து நீ ஈஸியாக என்ன பண்ண முடியும், ரிவைஸ் பண்ணிட முடியும். ஓகேவா?